அஜாமிலன் தன்னோட வாழ்க்கையில் செஞ்ச கொடுமையான பாவத்துக்காக யமதர்மராஜா அவரோட உயிரெடுக்க சொல்லி யமதூதர்களை அனுப்பிவிட்டார். யமதூதர்கள் அஜாமிலனை பார்த்து அவங்களோட உயிரெடுக்கிறதுக்கு அவர் பாசக்கயிறை வீசவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அஜாமிலனோட கடைசி மகனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் நாராயணா நாராயணான்னு சொல்லி கத்துறாரு. இதை கேட்ட உடனே வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு தூதர்கள் அந்த இடத்துக்கு உடனே ஓடி வராங்க. அஜாமிலன் கூப்பிட்டது என்னமோ அவரோட கடைசி பையன்தான். ஆனால் அந்த நாராயணனா அப்படின்ற நாமத்தை கேட்ட உடனே அந்த விஷ்ணு தூதர்கள் பார்க்குறாங்க. அங்கே அஜாமிலன் பாசக்கயிறால் சுற்றியிருக்காங்க. அவங்க அந்த பாசக்கயிறை வெட்டி எடுத்து அஜாமிலனை காப்பாற்றவும் செய்கிறாங்க. அந்த சமயம் அங்கே இருக்கக்கூடிய யமதூதர்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த அஜாமிலன் ஒன்றும் யோகியம்லாம் கிடையாது, இவர் வாழ்க்கையில் செய்யக்கூடாத பாவங்களாக செஞ்சுருக்காங்க, அதனால தான் இவரோட விதி முடிஞ்சிருச்சு, இவரோட உயிரெடுக்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த விஷ்ணு தூதர்கள் சொல்கிறாங்க, இவர் கடைசி காலத்தில் நாராயணன் நாராயணான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு, அப்படிங்கிறப்போ இவர் செஞ்ச பாவம்லாம் கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.